இது ஒரு கேப்சா ஜாப். கேப்சானா வந்து நம்ம கூகுளில் சில வெப்சைட்ஸ் போகும்போது நம்ம ஹியூமனோ ரோபோட்டான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் மாதிரி காட்டி சால்வ் பண்ண சொல்லும், இல்லைனா வந்து நம்பர்ஸ் காட்டி டைப் பண்ண சொல்லும். அதான் வந்து கேப்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுனால நம்ம ஏர்ன் பண்ணலாம். சார்ட் டு ஒர்க்குன்னு சொல்லி அவங்களோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பேஜை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ கேப்சா சால்வ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இந்த சேம் டைம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், என்னென்ன கொஷின்ஸ்க்கு வரலாம் அவங்க, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். அந்த பேஜில் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவாங்க, நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன், அதுக்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஜாப் வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணலாம்? இந்த ஜாபை வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த பேஜ் ஆன்லைன் கேப்சா டு ஒர்க்குன்ற பேஜ் வந்து இப்போதைக்கு 2 ஆப்ஸ் தராங்க. ஓகேவா, 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் தராங்க நம்ம மொபைலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே சேம் தான், கேப்சா சால்விங் தான். கேப்சா சால்வ் பண்ணுறதுனால மணி ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், எப்படி இவங்க நம்மளுக்கு பே பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து சேவ் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு எப்போ மணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் அந்த பேஜ்க்கு பிங்க் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த மணியை வித்ட்ரா பண்ணி இந்தியன் ருப்பீஸாக மாற்றி. ஸோ மினிமம் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்சா பாட், 2 கேப்சா பாட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்க்கு வந்து 0.50 USD மினிமம் இருக்கணும் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இன்னொரு ஆப் நேம் வந்து கொலோட்டி பாப்லோ பாட் ஆப்னு சொல்லி, அந்த ஆப்க்கு வந்து 1 USD இருக்கணும் மினிமம் பே அவுட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வர கொஸ்டின் என்னென்னா வந்து இது ட்ரஸ்டபுளான்னு கேட்பீங்க. ட்ரஸ்டபுள் தான். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஆன்லைன் கேப்சா இல்லை கேப்சான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். அந்த எல்லா பேஜ்லையும் போய் பாருங்கள். இதே மாதிரி ஆப் தான் எல்லா ஒர்க்குமே தராங்க. பட் நான் இந்த பேஜையும் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜ் தான் இன்ஸ்டாகிராம்லேயே கம்மி ஃபீ வாங்குறாங்க. ஸோ இந்த பேஜில் போய் நீங்கள் ஒரு போஸ்ட்டில் பார்க்கலாம் எவ்வளோ ஃபீ கேட்குறாங்க. மற்ற பேஜஸில் 199, 299, 399 ருபீஸ், 599 ருபீஸ் கூட வாங்கியிருக்காங்க சில பேஜஸ் இந்த சிம்பிள் ஜாப்காக. பட் இந்த பேஜ் மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே இந்த ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா அவங்களோட பேமெண்ட் ஃபோட்டோஸும் போட்டிருப்பாங்க. லைக் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள டேகும் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா பேஜ்லையும் பார்த்திங்கன்னா யாருக்கு பே பண்ணாங்கிறத டேக் பண்ண மாட்டாங்க, டேக் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பேஜில் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க டேக் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை, இந்த பேஜ் மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் அந்த டேக் பண்ண ஒவ்வொருத்தர் நேமையும் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம் இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் தருவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பேஜை பற்றி. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், எப்படி ஏர்ன் பண்ண போகிறேன்? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நான் எப்படி ஒரு கேப்சாவும் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி. இதுதான் சிம்பிளான வேலை. நம்ம கிளிக் பண்ண போகிறோம், கிளிக் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இது எது மாதிரி ஒர்க்கு, எனக்கு டெமோ வீடியோ கொடுங்க, டெமோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க இவ்வளோ நேரம். இது மாதிரி தான் கேப்சாஸ் வரும். நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி. ஸோ கேப்சா ரேட் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சாக்கும் ஒரு ரேட் மாறும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு 750 to 850 கேப்சாஸ் சால்வ் பண்ணால் 1 டேயில் நம்மளுக்கு $1 கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த வேலையில் இவ்வளோ தான் லிமிட் இருக்குது, உங்களால் இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு வந்து 1000 கேப்சா தான் ரிசால்வ் பண்ண முடியும்னு கிடையாது. இல்லை ஒரு நாளைக்கு நம்ம 500 கேப்சாவை ரிசால்வ் பண்ணணும்னு கிடையாது. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்கள் ஃபோன் எடுங்க, இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், கேப்சா சால்வ் பண்ணுங்கள், அதுக்கான மணியை வாங்கிக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைமை இதில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம கேம் விளையாடுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், பட் அந்த டைமில் நம்ம இது பண்ணால் நம்மளுக்கு அது பாக்கெட் மணியாக கிடைக்கும், எதுக்காவது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டேன். இந்த ஒர்க் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும். லைக் வந்து எதனால் இந்த ஒர்க் நம்மளுக்கு தராங்க, நம்மளுக்கு ஒர்க்கும் தராங்க, அது காசும் தராங்க, நம்மளை ஃப்ரீயாக பண்ண சொல்லல. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது கூகுள் வெப்சைட் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. கூகுளில் யார் வேணால் வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது கூகுள் வந்து இப்போ நம்ம ஒருத்தர் போய் ஆக்சஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஹியூமனோ ரோபோட்டான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. பட் சில வெப்சைட் ஓனர்ஸ்க்கு வந்து அது மாதிரி வெரிஃபிகேஷன் வர வேண்டாம், இல்லை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த வெப்சைட் ஓனர்ஸ் எல்லாமே வந்து 2 கேப்சா பாட் இல்லைனா வந்து கொலோட்டி பாப்லோ பாட், இந்த 2 வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க வெப்சைட்டில் வர கேப்சா எல்லாமே அவங்கக்கிட்ட அனுப்பிடுவாங்க. இப்போது அந்த 2 கேப்சா கம்பெனி என்ன பண்ணுன்னா நம்மளோட ஆப்ஸ்க்கு அந்த கேப்சாவை அனுப்புவாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுனால அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேப்சா சால்வ் பண்ண வேணாம், அவங்களுக்கு நேராகவே வெப்சைட்குள்ளே போயிடும். அதுதான். ஸோ வேறு ஒருத்தவங்க சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ணுறோம், அதுக்கு நம்மளுக்கு மணி தராங்க.
ஸோ இப்போ நான் ஒரு கேப்ச்சா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து $14.5 கேப்ச்சா. யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். இப்போ நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். சால்வ் பண்ணனா எனக்கு $14.5 ஃபார் 1000 கேப்ச்சா. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 10 சென்ட்ஸ் கிடச்சிரும் இந்த ஒரு கேப்ச்சாலே எனக்கு. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து இந்த கேப்ச்சாவை ஒரு போனஸ் மாதிரி தருவாங்க. ஸோ எந்த ஆப் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். 2 கேப்ச்சா பாட் பண்ணலாமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியாது 2 கேப்ச்சா பாட் பற்றி தான். ஓகேவா? கொலோட்டி பாப்லோ பாட் பற்றி நான் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ போடுறேன். அதில் பாருங்கள், அதில் ஒர்க் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 2 கேப்ச்சா பாட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்காகன்னு நம்ம சொல்லலாம். லைக் வந்து எனக்கு கேப்ச்சானா என்னன்னே தெரியாது, இல்லைனா வந்து நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நான் கேப்ச்சாஸ் வந்து சால்வ் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்றவங்க அவங்க வந்து 2 கேப்ச்சா பாட் வாங்கி ஒர்க் பண்ணலாம். ஏன்னா வந்து 2 கேப்ச்சா பாட்டில் வந்து நம்மளுக்கு கேப்ச்சாஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணுற கேப்ச்சாக்கு தான் நம்மளுக்கு மணி வரும். பட் இது கொலோட்டி பாப்லோ பாட் அந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. லைக் வந்து நம்ம பண்ணுற கேப்ச்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு தெரியலனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 2 கேப்ச்சா பாட்டில் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். 2 கேப்ச்சா பாட்டில் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் ரைட் பாட்டமில் இருக்கும் பாருங்கள். நான் வந்து வீடியோவில் நான் சில கேப்ச்சர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்கிப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தெரியாத கேப்ச்சா, இல்லை நம்மளுக்கு புரியாத கேப்ச்சா, இல்லை நம்மளால் சால்வ் பண்ண முடியாத கேப்ச்சாவை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். அதே மாதிரி செஷன் மேலே காட்டுது பார்த்திங்களா? செஷன்னா என்னென்னா வந்து இப்போ நம்ம நான் இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிக்கிறேன், ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் ஒரு கேப்ச்சாவை சால்வ் பண்ணுறேன். நான் சால்வ் பண்ணி ரைட் மார்க், அதாவது டிக் மார்க் வரும் க்ரீன் கலரில். அந்த டிக் மார்க் வர ஒரு இதுவுமே வந்து செஷனில் போய் ஆட் ஆகும். ஸோ செஷன்னா நான் இப்போது ஆப்பை ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ரைட் சைடில் மணி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ சில கேப்ச்சாஸ்க்கு வந்து நம்மளுக்கு மணி ஆட் ஆகிறது தெரியாது. ஏன்னா வந்து கேப்ச்சாவோட வேல்யூ நம்ம ஒரு கேப்ச்சான்னு பார்த்தோன்னா அதோட வேல்யூ ரொம்ப கம்மி. அதனால் வந்து ஒரு 20 or 30 கேப்ச்சர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு மேலே வந்து மணி மாறுறதே தெரியும். ஸோ வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன், அகைன் ஓப்பன் பண்ணால் செஷன் 0ல் இருக்குது. நான் பண்ண கேப்ச்சர்ஸ்லாம் என்ன ஆகும்னு கேட்பீங்க நிறைய பேர். நீங்கள் பண்ண கேப்ச்சாக்கான மணி வந்து நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்ட அப்புறம் உங்களோட மெயின் பேலன்ஸில் போய் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது அகைன் 0ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வரி பண்ண வேண்டாம். உங்களோட மெயின் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுனா லெஃப்ட் சைட் டாப்பில் 3 லைன்ஸ் மாதிரி தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் காட்டும். அது கீழே வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். அதான் வந்து உங்களோட மெயின் பேலன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு செஷன் பண்ணும் போதுமே இங்கே வந்து மணி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ணுற மணியும் மிஸ்ஸே ஆகாது. ஸோ இந்த கேப்ச்சா அக்கௌண்ட் வந்து நான் ஒரு தடவை க்ரியேட் பண்ணிட்டேன், நான் இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த உங்களோட இமெயில் அட்ரஸில் ஒரு தடவை ஒரு கேப்ச்சா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. லைஃப் டைம் ஆக்சஸ். இந்த ஆன்லைன் கேப்ச்சா டு ஒர்க் பேஜுமே அதே மாதிரி தான். நீங்கள் 1 டைம் ஃபீ பே பண்ணால் போதும். எந்த ஆப்னாலும் சரி உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அதுக்கான சப்போர்ட் தருவாங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சால்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து மினிமம் ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்களோ, இல்லை வந்து கேப்ச்சா பாட்டில் உங்களோட பேலன்ஸ் $0.50 USDன்னு இருக்குன்னா அதை வந்து உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கேட்கும்போது. ஸோ வரி பண்ண வேண்டாம். அதுவும் நீங்கள் வித்ட்ரா கேட்குற மணி டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இன்கேஸ் நான் வந்து 1 or 2 minutes ஒர்க் பண்ணலை, ஆப் ஓப்பனில் இருக்குன்னா ஆப் வந்து பாஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். பாஸ் ஸ்டேஜ்னால் வந்து உங்களுக்கு ரைட் சைட் டாப்பில் பாஸ் ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆப் ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க, ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து பாஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். பாஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து ப்ளே பட்டன் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப்ச்சா வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம். அதே மாதிரி இந்த ஆப் வந்து நீங்கள் பிசிலையும் ஒர்க் பண்ணலாம், பிசி ஆர் லேப்டாப் அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அதே மாதிரி 2 கேப்ச்சா பாட் ஆப்பில் வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் டபுள் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது ஒரு சின்ன ட்ரிக் தான். அந்த ட்ரிக்கை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த ட்ரிக்கை வச்சு நம்ம ஒரே டைமில் கேப்ச்சர்ஸ் டபுளாக ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி டபுளாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் சேம் தான். 10 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் உங்களால் வந்து $1 எடுக்க முடியும்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் $2 ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரிக் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இப்போது ஆன்லைன் கேப்ச்சா டு ஒர்க் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆன்லைன் கேப்ச்சா டு ஒர்க் பேஜ். இது ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது இன்ஸ்டாகிராமில். இது நீங்கள் அவங்க போட்டிருக்க எல்லா போஸ்ட்டும் பார்க்கலாம். லைக் அவங்க யாருக்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள டேகும் பண்ணியிருப்பாங்க. சில போஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், சில ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. லைக் வீக்கெண்ட்ஸில் சில ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ யாருக்காவது ஒரு ஸ்பெஷல் பர்த்டேனா அதுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க. அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அந்த பேஜில் போட்டுருப்பாங்க. நீங்கள் ஆஃபர் அப்போ ஜாயின் பண்ணால் அந்த ஆஃபர் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.
அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த பேஜ்க்கே வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற ஒரு கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பேஜ் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி லைக் ஒரு 20 டேஸில் இந்த வீடியோ நான் எடுத்தேன் இந்த பேஜ்க்காக. ஸோ அதான் போஸ்ட் கம்மியாக இருக்கும். போக போக பேஜ் டெவலப் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயே கேப்சா ஒர்க்கு இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் இவ்வளோ கம்மி ஃபீ வாங்குறாங்க. வேறு எந்த பேஜ்லையுமே இவ்வளோ கம்மியாக ஃபீ வாங்கினதே கிடையாது. பிகாஸ் போத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் ஏர்ன் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்க வீட்டில் போய்ட்டு எனக்கு 400 ருபீஸ் கொடுங்க, நான் ஒரு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் தர மாட்டாங்க. இதே ஒரு 100 ருபீஸ்னால் ஓகே ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்காக இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்னேன்ல, சில பேஜஸ்லாம் வந்து அதிகமாக ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தர அதே கேப்சா ஒர்க்கை 399 ருபீஸ்க்கு தராங்க. நீங்கள் அவ்வளோ ஹை ஃபீ பே பண்ணவே தேவையில்லை. எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அவ்வளோ அதிகமான காசு கொடுத்து எந்த ஒரு ஆப்பையும் வாங்கி ஒர்க் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மற்ற பேஜெல்லாம் எவ்வளோ வாங்குறாங்க ஃபீன்னு சொல்லி. என் சைட்லேருந்து நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி எவ்வளோ ஃபீன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன். நீங்களே பாருங்கள் நம்மளால எவ்வளோ ஃபீ வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு பேஜுமே. இந்த பேஜ் பாருங்கள் 299 ருபீஸ் வாங்குறாங்க. இந்த பேஜ் வாங்குகிற ஃபீ வந்து 199 ருபீஸ் ஃபார் ஒரு ஆப்புக்கு 199 ருபீஸ் வாங்குறாங்க. இதுவே வந்து ஆன்லைன் கேப்சா 2 ஒர்க்கில் நீங்கள் 199க்கு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வாங்கி டபுளாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் வாங்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் 299 ருபீஸ் வாங்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜும் 299 ருபீஸ் வாங்குறாங்க ஃபார் சேம் கேப்சா ஒர்க். இந்த கேப்சா பேஜும் 199 ருபீஸ் வாங்குறாங்க ஒரே ஒரு கேப்சா ஒர்க். இந்த கேப்சா பேஜும் ஒரே ஒரு ஆப்க்காக 199 ருபீஸ் ஃபீ வாங்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கேப்சா பேஜுக்கும் 99 ருபீஸ் மேலே பே பண்ணாதீங்க. 2 கேப்சா பாட் ஆப்க்காக எந்த ஒரு பேஜுக்குமே இன்ஸ்டாகிராமில் 99 ருபீஸ் மேலே ஃபீயாக கொடுத்து ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க உங்ககிட்ட அதிக மணி வாங்கி அந்த மணியை அவங்களோட பேஜ் ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 99 ருபீஸ் ஃபீ வாங்கினாலே போதும். அதிலே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். USD INR மாற்றி கொடுத்துடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு மேலே வாங்குற உங்களோட மணியை 399 199 299லாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட பேஜை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்களே மற்ற பேஜை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய செலிப்ரிட்டிஸோட வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. செலிப்ரிட்டிஸ்லாம் மணி கொடுத்தா தான் வீடியோ பண்ணி தருவாங்க. நிறைய பேருக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க. கிஃப்ட்டும் வந்து உங்கள் கிட்டேருந்து காசு வாங்கி தான் அவங்க கிஃப்டாக தராங்க. ஸோ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணி உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்லேருந்தே உங்களோட மணி ஏர்ன் பண்ணுங்கள். வேறு யார்கிட்டையும் நீங்கள் மணி கேட்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்தால் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஈஸி வே ஆஃப் ஏர்னிங் இன்கம் இருக்குது. இது மாதிரி நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் ஃபோனில் இருந்தே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.